ஏன் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். மூச்சு விட முடியாத அளவுக்கு தப்பிக்கவே முடியாத ஒரு ஆழமான கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. குற்ற உணர்ச்சியும் அதனால வர்ற உடல் மற்றும் மனவேதனையும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நொறுக்கி போடும் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு நேரடி சாட்சி. இது ஏதோ சாதாரணமா எழுதப்பட்ட கவிதை கிடையாதுங்க. தாங்க முடியாத ஒரு பெரிய பாரத்துக்கு அடியில நசுக்கப்படுற ஒரு இதயத்தோட மரண ஓலம் இது. இந்த இருண்ட ரொம்பவும் வலி நிறைந்த இடத்துல இருந்துதான் இன்னைக்கு நம்ம தேடல் ஆரம்பிக்காது. வேதத்தின் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சங்கீதம் 38 ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இது பழங்காலத்துல நடந்த ஏதோ ஒரு வரலாற்று பதிவு மட்டும் இல்ல. குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஆழமான இருள்ல இருந்து நம்பிக்கையோட வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு அற்புதமான பயணம் இது. தன்னோட சொந்த தவறுகளால வர்ற சிச்சையை ஒரு மனுஷன் எப்படி எதிர்கொள்றான், அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன, இதையெல்லாம் இந்த விளக்க உரை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டப்போகுது. சரி, இன்னைக்கு நம்ம பயணம் இந்த 4 முக்கிய கட்டங்கள் வழியா தான் போக போகுது. சிட்சையின் கடுமை, எதிரிகளுக்கு முன்பாக மௌனம், பாவ மன்னிப்பும் தேவனின் சகாயமும், அப்புறம் இறுதியா சிட்சையினால் வர்ற நன்மைகள். ஆரம்பத்துல கொஞ்சம் இருட்டா தெரிஞ்சாலும் கடைசியில ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க உள்ள போகலாம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, சிச்சையின் கடுமையும் வேதனையும். தாவீது கடந்து போன அந்த பாதாளம் எப்படிப்பட்டதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தாவீதோட வேதனையின் யதார்த்தம் உண்மையிலே நம்மள உழுக்குதில்ல. தேவனோட அம்புகள் தன்னுள் தைத்திருக்கிறதாவும் தேவனின் கை தன்னை அழுத்துவதாவும் அவர் உணர்றாரு. முதல்ல உடல் ரீதியான வியாதி. அவருடைய எலும்புகள்ல கொஞ்சம் கூட சௌக்கியவே இல்ல. அடுத்ததா ஆவிக்குரிய வேதனை. தன்னோட முட்டாள்தனத்தினால வந்த புண்கள் அழுகி நாற்றம் எடுக்குதுன்னு சொல்றாரு. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாத பாரமா அவரோட தலைக்கு மேல பெருகி நிக்குது. இது பத்தாதுன்னு 3வதா சமூக தனிமை. அவரோட நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே அவரோட வாதையை கண்டு தூரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம மனசு குழம்பி போய் உறவுகளும் விலகி போற அந்த தனிமையோட உச்சத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அன்பான தேவன் ஏன் இவ்ளோ கடுமையான வேதனையை அனுமதிக்கிறார்? தேவன் அன்பானவர்னா தன்னோட பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனிமையையும் வியாதியையும் கொடுக்கணும்? இந்த பழங்கால கேள்வி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வர்ற தெய்வீக சிக்ஷையை பற்றிய கேள்விகளோடு நேரடியாக தொடர்புடையது. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடும்போதுதான் இந்த சங்கீதத்தோட உண்மையான நோக்கமே நமக்கு முழுமையா புரிய வரும். அடுத்ததா பகுதி 2, எதிரிகளுக்கு முன்பாக மௌனம். தன்னை சுத்தி இவ்ளோ பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாவீது செஞ்ச அந்த ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை இப்போ பார்க்கலாம். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு முரண்பாட்டை காட்டுது நீங்க பாருங்க. ஒரு பக்கம் அவரோட உயிரை வாங்க தேடுறவங்க கன்னிகளை வச்சு நாள் முழுக்க வஞ்சனைகளை யோசிச்சு கேடானவைகளை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாவீதோட பதில கவனிச்சிங்களா? அவர் அவங்கள எதிர்த்து போராடல, எந்த நியாயமும் கேட்கல. மாறா தான் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறதான் சொல்றாரு. ஆக்சுவலா இது பலவீனத்தினால வந்த மௌனம் கிடையாதுங்க. இது தேவனுக்கு முன்பாக தன்னை முழுமையா தாழ்த்திக்கிட்டதால வந்த ஒரு வலிமையான மௌனம். இந்த மௌனம் வெறும் தாவீதோட மட்டும் முடிஞ்சிடல. நண்பர்களால கைவிடப்பட்டு எதிரிகளால துன்புறுத்தப்படும்போது இப்படி செவி கேளாதவனைப் போலவும் வாய் திறவாதவனைப் போலவும் அமைதியா இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம்னு வேதம் சொல்லுது. ஏன்னா இது நேராக இயேசு கிறிஸ்துவின் தன்மையே நமக்கு காட்டுது. லூக்கா 23 மற்றும் 1 பேதுரு 2ல நாம பாக்குற மாதிரி தேவன் தாமே தம்மை துன்புறுத்தினவர்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட மௌனத்தையே காத்துக்கிட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்காரு. சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளோட மிக சக்தி வாய்ந்த ஆயுதமே இப்படி அமைதியா இருக்கிறது தான் அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்துது. இப்போ ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்திருக்கோம். பகுதி 3, பாவ மன்னிப்பும் தேவனின் சகாயமும். அந்த வேதனை எப்படி ஜபமா மாறுது, அமைதியா இருந்த உதடுகள் எப்படி தேவனோட உதவியை தேடி கதறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வேதாகமம் இந்த வேதனையான அனுபவத்தை எப்படி தெளிவான நம்மால பின்பற்றக்கூடிய 3 படிகளா மாற்றுது அப்படிங்கிறது தான். எபிரியர் 12 படி தேவன் தமது பிள்ளைகள் மேலும் பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வியாதியையும் சிட்சையையும் அனுமதிக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். 2வதா தாவீது சொல்ற மாதிரி என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன்னு தாழ்மையோட அறிக்கை செய்யணும். அப்புறம் இறுதியா உண்மையான மனந்திரும்புதலை அடையணும். இதுதாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற செயல்முறை. இறுதியாக பகுதி 4, சிட்சையினால் வரும் நன்மைகள். சிட்சைங்கிறது ஒருபோதும் நம்மள அழிக்கிறதுக்காக அல்ல, அது நம்மள ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் கையில எடுக்கிற ஒரு கருவி. அது எப்படின்னு பாப்போம். 9. ஆமாங்க, சரியா 9 நன்மைகள். தேவன் கொடுக்கும் சிச்சைய நாம பொறுமையோடு சகிச்சுக்கும்போது
நம்ம வாழ்க்கையை முழுமையா மாத்தக்கூடிய 9 வெவ்வேறு ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம பெற்றுக்கிறோன்னு இந்த விளக்க உரை ரொம்ப துல்லியமா சுட்டிக்காட்டுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிச்சை எப்படி நம்மளோட தனிப்பட்ட குணத்தையும் தேவனுடனான நம்ம உறவையும் ஒரே நேரத்துல செதுக்குது அப்படிங்கறத இந்த பட்டியல் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. தனிப்பட்ட திருத்தமா பாத்தீங்கன்னா, பாவத்தோட மதிக்கேட்ட நமக்கு உணர்த்தி நம்மளை வருந்தச் செய்யுது, தண்டனையை உணர வைக்குது, நெருக்கடியான நேரத்துல யாரு உண்மையான நண்பர்கள்னு அடையாளம் காண செஞ்சு பொறுமையை கத்துக் கொடுக்குது. அதே சமயம் ஆவிக்குரிய தொடர்புல இது நம்மளை ஜெபிக்க தூண்டி பெரிய நம்பிக்கையை உருவாக்குது, தேவன் மேல நாம முழுமையா சார்ந்துக்க பழக்கி நன்மையை பின்பற்ற நம்மளை தூண்டுது. நம்ம வழியோட ஒவ்வொரு துளியும் நம்மளை பரிசுத்தமாக்குதுங்கிறதுக்கு இதை விட வேற என்னங்க சான்று வேணும்? இந்த சங்கீதத்தோட முடிவுல தாவீது, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் அப்படின்னு கதறாரு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ஆறுதலான விஷயம் இதுதான். துன்பமான நேரங்கள்ல ஊக்கமா ஜெபிச்சு எனக்கு சீக்கிரமா உதவி செய்யுங்கன்னு தேவன்கிட்ட கேட்கறது தப்பே கிடையாது. சிச்சைங்கிறது அவர் நம்மளை வெறுக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல, அவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். தேவன் நமது பரமபிதா. ஒரு குழந்தை எப்படி தான் அப்பா கிட்ட முழு உரிமையோட உதவி கேட்குமோ அதே உரிமையோடு நாமளும் அவர்கிட்ட போய் நிக்க முடியும். இப்போ நாம இந்த விளக்கு உரையோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தாவீதோட இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. அடுத்த முறை உங்க சொந்த தவறுகளாலேயோ அல்லது தேவனுடைய சிச்சையினாலோ வாழ்க்கையில ரொம்ப இருண்ட வேதனையான ஒரு கட்டத்தை நீங்க எதிர்கொள்ளும்போது நீங்க எப்படி பதிலளிக்க போறீங்க? தாவீத போல உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு எதிரிகளுக்கு முன்பாக அமைதியா இருந்து உங்க பரமபிதா கிட்ட முழு நம்பிக்கையோடு ஜபிக்க போறீங்களா? சிச்சையோட வழிய பரிசுத்தத்தின் நன்மையா மாத்துற அந்த முடிவுல தாங்க நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியா அடங்கியிருக்கு. இத பத்தி தொடர்ந்து சிந்திப்போம்.